ஓம் சாந்தி 21/4/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 3/3/1999. தீவிர முயற்சியின் ஈடுபாட்டில் ஜுவாலா ரூபமாக்கி எல்லையற்ற வைராகியத்தின் அலையை பரப்புங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் 3 ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் முதல் ரேகை பரமாத்ம பாலனையினுடைய பாக்கியத்தின் ரேகை. பரமாத்ம பாலனையினுடைய பாக்கியம் முழு கல்பத்தில் இப்பொழுது ஒரு முறைதான் கிடைக்கிறது. இந்த பரமாத்ம பாலனையை இந்த சங்கம யுகத்தை தவிர ஒரு பொழுதும் பெற முடியாது. இந்த பரமாத்ம பாலனையானது மிகவும் குறைவான குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. இரண்டாவது ரேகை பரமாத்ம படிப்பின் பாக்கிய ரேகை. பரமாத்ம படிப்பு சுயம் பரமாத்மா ஆசிரியராகி கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். பரமாத்ம படிப்பின் பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியம். மூன்றாவது ரேகை பரமாத்ம பிராப்திகளின் ரேகை. எத்தனை பிராப்திகள் உள்ளன என்று சிந்தியுங்கள். பிராப்திகளின் பட்டியல் எவ்வளவு நீளமானதாக உள்ளது என்பது அனைவருக்கும் நினைவு இருக்கிறது அல்லவா? ஒவ்வொருவருடைய நெற்றியில் இந்த 3 ரேகைகள் ஜொலித்துக் கொண்டு இருக்கின்றன. தங்களை அப்பேற்பட்ட பாக்கியவான் ஆத்மாக்களாக புரிந்திருக்கின்றீர்களா? பாலனை, படிப்பு மற்றும் பிராப்திகள் கூடவே பாப்தாதா குழந்தைகளினுடைய நம்பிக்கையின் ஆதாரத்தில் ஆன்மீக போதையையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு பரமாத்ம குழந்தையும் எந்த அளவு ஆன்மீக போதையில் திளைக்கும் ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். முழு உலகத்தில் மற்றும் முழு கல்பத்தில் அனைவரையும் விட உயர்வானவர்களாகவும் இருக்கின்றார்கள், மகானாகவும் இருக்கின்றார்கள் மற்றும் புனிதமானவர்களாகவும் இருக்கின்றார்கள். உங்களை போன்ற தூய்மையான ஆத்மாக்களாக உடலாலும் மனதாலும் தேவதா ரூபத்தில் அனைத்து குணங்களிலும் நிறைந்த முழுமையான விகாரமற்றவராக வேறு யாரும் ஆகுவது இல்லை. மேலும் பிறகு உயர்வானவர்களாகவும் இருக்கின்றீர்கள், புனிதமானவர்களாகவும் இருக்கின்றீர்கள், கூடவே செல்வந்தர்களாகவும் இருக்கின்றீர்கள். பாப் தாதா ஸ்தாபனையிலும் கூட குழந்தைகளுக்கு நினைவை ஏற்படுத்தினார்கள். மேலும் பெருமையுடன் செய்தித்தாள்களிலும் ஓம் மண்டலியில் இருப்பவர்கள் உலகிலேயே பெரிய பணக்காரர்கள் என்று போட வைத்தார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த உருவாக்கத்தின் காலத்திற்கான மகிமை உள்ளது. ஒரு நாளில் எந்த அளவு பெரியதிலும் பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் உங்களை போன்ற செல்வந்தராக இருக்க முடியாது. இந்த அளவு செல்வந்தராகுவதற்கான சாதனம் என்ன? மிகவும் சிறிய சாதனமாகும். உலகத்தினர் செல்வந்தராவதற்காக எவ்வளவு உழைக்கின்றனர் மற்றும் நீங்கள் எவ்வளவு சகஜமாக செல்வந்தர் ஆகிவிடுகின்றீர்கள். சாதனத்தை அறிந்து இருக்கின்றீர்கள் அல்லவா? சிறிய புள்ளி மட்டும் வைக்க வேண்டும், அவ்வளவுதான். புள்ளி வைக்கப்பட்டது, வருமானம் கிடைத்து விட்டது. ஆத்மாவும் புள்ளி, தந்தையும் புள்ளி, மேலும் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதுவும் புள்ளி ஆகும். எனவே புள்ளியான ஆத்மாவை நினைத்தீர்கள், வருமானம் அதிகமாகியது. எவ்வாறு லௌகீகத்தில் கூட பாருங்கள், புள்ளி மூலம்தான் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. ஒன்றிற்கு முன்னால் புள்ளி வைத்தீர்கள் என்றால் என்னவாக ஆகும்? 10. 2 புள்ளி வைத்திடுங்கள், 3 புள்ளி வைத்திடுங்கள், 4 புள்ளி வைத்திடுங்கள், அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஆகவே
உங்களுடைய சாதனம் எவ்வளவு சகஜமானதாக உள்ளது. நான் ஆத்மா. இந்த நினைவின் புள்ளி வைப்பது என்றால் பொக்கிஷம் சேமிப்பாவது ஆகும். பிறகு தந்தை என்ற புள்ளி வைத்திடுங்கள் மற்றும் பொக்கிஷம் சேமிப்பு ஆகிவிடுகிறது. கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைத்திடுங்கள். கடந்தவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்றால் பொக்கிஷம் அதிகரித்து விடுகிறது. ஆகவே கூறுங்கள், முழு நாளில் எத்தனை முறை புள்ளி வைக்கிறீர்கள்? மேலும் புள்ளி வைப்பது எவ்வளவு சுலபம்? கடினமானதா என்ன? புள்ளி நழுவி விடுகிறதா என்ன? புள்ளி வைத்துக் கொண்டே செல்லுங்கள். வருமானத்திற்கான சாதனமாக இதையே பாப்தாதா கற்பித்துள்ளார்கள். ஆகவே அனைவருக்கும் புள்ளி வைக்க வருகின்றதா? ஒருவேளை வருகிறது என்றால் ஒரு கை தட்டுங்கள். உறுதிதானே? அல்லது சில நேரங்களில் நழுவி விடுகிறது, சில நேரம் வைக்க வருகிறது, இவ்வாறு உள்ளதா? அனைத்தையும் விட சகஜமான கேள்விக்குறி எவ்வளவு வளைவாக உள்ளது? எழுதி பாருங்கள். வளைவாக உள்ளது அல்லவா? மேலும் புள்ளி வைப்பது எவ்வளவு எளிதாக உள்ளது. ஆகையால் பாப்தாதா விதவிதமான ரூபத்தில் குழந்தைகளை சமமாக ஆக்குவதற்கான விதியை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். புள்ளி வைப்பதுதான் விதியாகும். வேறு எந்த விதியும் இல்லை. ஒருவேளை விதேகி ஆகின்றீர்கள் என்றாலும் கூட விதி இருக்கின்றது. புள்ளி ஆக வேண்டும். அஷரீரி ஆகின்றீர்கள், கர்மாத்தீத் ஆகின்றீர்கள். அனைத்திற்கும் விதி புள்ளி ஆகும். ஆகையால் பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார்கள். அமிர்த வேளை பாப்தாதாவுடன் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்கள். எப்பொழுது காரியத்தில் வருகின்றீர்களோ அப்பொழுது முதலில் 3 புள்ளிகளின் திலகத்தை நெற்றியில் இட்டுக் கொள்ளுங்கள். அந்த சிகப்பு புள்ளிகளின் திலகம் வைப்பதை ஆரம்பிக்க வேண்டாம். ஆனால் நினைவின் திலகம் வைத்திடுங்கள். மேலும் ஏதாவது காரணத்தினால் இந்த நினைவின் திலகம் அழியவில்லைதானே என்பதை சோதனை செய்திடுங்கள். அழிவற்றதாக நிலையாக திலகம் உள்ளதா? பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பை பார்க்கின்றார்கள். எவ்வளவு அன்போடு ஓடோடி வந்து சந்திப்பை கொண்டாட வருகிறார்கள். மேலும் பிறகு இன்று ஹாலிலும் கூட சந்திப்பை கொண்டாடுவதற்காக எவ்வளவு அதிகமாக உழைத்து, எவ்வளவு அன்போடு தூக்கம் தாகத்தை மறந்து முதல் நம்பரில் அருகாமையில் அமர்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். பாப் தாதா அனைத்தையும் பார்க்கின்றார்கள். என்னென்ன செய்கின்றார்கள்? அந்த முழு நாடகத்தை பார்க்கின்றார்கள். பாப் தாதா குழந்தைகளுடைய அன்பில் பலியாகி விடுகிறார்கள். மேலும் எவ்வாறு சாக்காரத்தில் சந்திப்பதற்காக ஓடி ஓடி வருகின்றீர்களோ அவ்வாறு தந்தைக்கு சமமாக ஆவதற்காகவும் தீவிர முயற்சி செய்யுங்கள் என்பதையும் குழந்தைகளுக்கு கூறுகிறார்கள். அதில் அனைவரையும் விட முதலிலும் முதலாவதான நம்பர் கிடைக்க வேண்டும் என்றும் நினைக்கிறீர்கள் அல்லவா? அனைவருக்கும் கிடைப்பது இல்லை. இது சாக்கார உலகம் அல்லவா? ஆகவே சாக்கார உலகத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. அனைவரும் முன்னால் அமர வேண்டும் என்று பாப்தாதா அந்த நேரம் நினைக்கின்றார்கள். ஆனால் இது முடியுமா? இது நடந்து கொண்டும் இருக்கின்றது. எவ்வாறு? பின்னால் அமர்ந்திருப்பவர்களை பாப்தாதா எப்பொழுதும் கண்களில் நிறைந்திருப்பதாக பார்க்கின்றார்கள். அனைத்தையும் விட கண்கள் அருகாமையில் உள்ளன. எனவே பின்னால் அமர்ந்து இருக்கவில்லை. ஆனால் பாப்தாதாவின் கண்களில் அமர்ந்து உள்ளீர்கள். கண்ணின் மணி ஆவீர்கள். பின்னால் இருப்பவர்கள் கேட்டீர்களா? தொலைவில் இல்லை.
அருகாமையில் உள்ளீர்கள். ஷரீரத்தினால் பின்னால் அமர்ந்து உள்ளீர்கள். ஆனால் ஆத்மா அனைவரையும் விட நெருக்கத்தில் உள்ளது. மேலும் பாப்தாதாவோ அனைவரையும் விட அதிகமாக பின்னால் அமர்ந்து இருப்பவர்களை தான் பார்க்கிறார்கள். பாருங்கள், அருகாமையில் உள்ளவர்களை இந்த ஸ்தூல கண்களால் பார்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றும் பின்னால் இருப்பவர்களை இந்த கண்களால் அருகாமையில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே பாப்தாதா கண்களில் நிறைத்து கொள்கின்றார்கள். பாப்தாதா புன்னகைத்து கொண்டு இருக்கிறார்கள். 2 மணி ஆகிறது. மேலும் வரிசை ஆரம்பமாகி விடுகிறது. குழந்தைகள் நின்று நின்று களைத்தும் விடுகிறார்கள் என்பதை பாப்தாதா புரிந்திருக்கிறார்கள். ஆனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் மசாஜ் செய்து விடுகிறார்கள். கால்களுக்கு மசாஜ் செய்யப்படுகிறது. பாப்தாதாவின் மசாஜை பார்த்து இருக்கிறீர்கள் அல்லவா? அது மிகவும் தனிப்பட்டதும் அன்பானதும் ஆகும். இன்று அனைவரும் இந்த பருவத்தின் கடைசி வாய்ப்பை பெறுவதற்காக நாலாபுறங்களிலும் இருந்து ஓடோடி வந்து சேர்ந்து விட்டீர்கள். நன்றாக உள்ளது. தந்தையுடன் சந்திப்பதற்கான ஊக்கம் உற்சாகம் சதா முன்னேற்றுகிறது. பாப்தாதாவோ குழந்தைகளை ஒரு நொடி கூட மறப்பது இல்லை. தந்தை ஒருவர் மற்றும் குழந்தைகள் அநேகர் உள்ளனர். அநேக குழந்தைகளையும் ஒரு நொடி கூட மறப்பது இல்லை. ஏனென்றால் வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள். பாருங்கள், எங்கிருந்தோ உள்நாடு வெளிநாட்டின் மூலை முடுக்குகளில் இருந்து தந்தைதான் உங்களை தேடி கண்டெடுத்துள்ளார். நீங்கள் தந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அலைந்து கொண்டே இருந்தீர்கள், ஆனால் சந்திக்க முடியவில்லை. மேலும் தந்தை வெவ்வேறு நாடு, கிராமம், நகரம் எங்கெல்லாம் தந்தையின் குழந்தைகள் உள்ளனரோ அங்கிருந்து தேடி கண்டெடுத்தார். தன்னுடையவராக்கிவிட்டார். நான் பாபாவினுடையவர் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற பாடலை பாடுகிறீர்கள் அல்லவா? ஜாதியை பார்க்கவில்லை, தேசத்தை பார்க்கவில்லை, நிறத்தை பார்க்கவில்லை. அனைவரின் நெற்றியில் ஒரே ஒரு ஆன்மீக ஜோதி பிந்து நிறத்தை தான் பார்த்தார். இரட்டை அயல் நாட்டினர் என்ன புரிந்து இருக்கிறீர்கள்? தந்தை ஜாதியை பார்த்தாரா? கருப்பாக இருக்கின்றாரா? வெண்மையாக இருக்கின்றாரா? கருமையாக இருக்கின்றாரா? அழகாக இருக்கின்றாரா? போன்ற எதையும் பார்க்கவில்லை. என்னுடையவர் இதை பார்த்தார். எனவே சொல்லுங்கள், தந்தைக்கு அன்பு உள்ளதா அல்லது உங்களுக்கு அன்பு உள்ளதா? யாருக்கு உள்ளது? குழந்தைகளும் பதில் கூறுவதில் புத்திசாலிகளாக உள்ளனர். அன்பினால் அன்பு ஈர்க்கப்படுகிறது என்று நீங்கள்தான் கூறுகிறீர்கள் பாபா. எனவே உங்களுக்கு அன்பு உள்ளது, அதுபோல எங்களுக்கும் உள்ளது. ஆகையால் ஈர்க்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். குழந்தைகளும் புத்திசாலிகளாக உள்ளனர். மேலும் இந்த அளவு தைரியம், ஊக்கம், உற்சாகம் கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்து தந்தைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாப் தாதாவிடம் நிறைய குழந்தைகளுடைய 15 தினங்களுக்கான சார்ட்டின் முடிவு வந்துள்ளது. பெரும்பான்மையான குழந்தைகள் கவனம் வைத்துள்ளார்கள் என்ற ஒரு விஷயத்தை பாப் தாதா நாலாபுறங்களின் ரிசல்ட்டில் பார்த்தார்கள். சுயம் எவ்வளவு சதவிகிதத்தை விரும்புகின்றீர்களோ அவ்வளவு இல்லை, ஆனால் கவனம் உள்ளது. மற்றும் யார் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் மனதார தங்களுடைய உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான லட்சியத்தால் முன்னேறிக் கொண்டும் இருக்கின்றார்கள். மேலும் முன்னேறி சென்று இலக்கை சென்றடைந்தும் விடுவார்கள். சிலர் இப்பொழுதும் கூட சில நேரம் கவனக்குறைவு மற்றும் சில நேரம் அலட்சியத்திற்கு வசமாகி குறைவான கவனம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு விசேஷமான ஸ்லோகன் உள்ளது. அது ஆகிவிடுவேன், சென்று விடுவேன், சென்றே ஆக வேண்டும் என்பது அல்ல, சென்று விடுவேன்,
விடுவேன், நடந்துவிடும். இது கவனக்குறைவாகும். சென்றே ஆக வேண்டும். இது தீவிர முயற்சி ஆகும். பாப்தாதா வாக்குறுதிகளை அதிகமாக கேட்கிறார்கள். அடிக்கடி மிகவும் நல்ல நல்ல வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். குழந்தைகள் வாக்குறுதிகளை நன்றாக தைரியத்துடன் செய்கிறார்கள். அந்த சமயம் பாப்தாதாவிற்கும் குழந்தைகள் தில்குஷ் மிட்டாயை கொடுக்கிறார்கள். தந்தையும் சாப்பிட்டு விடுகிறார். ஆனால் வாக்குறுதி அளிப்பது என்றால் முயற்சியில் அதிகத்திலும் அதிகமான லாபம் பெறுவதாகும். ஒருவேளை லாபம் இல்லை என்றால் வாக்குறுதி சக்திசாலியானதாக இல்லை. எனவே வாக்குறுதி கொடுங்கள், பரவாயில்லை. அது தில்குஷ் மிட்டாயாக கொடுக்கின்றீர்கள் அல்லவா? கூடவே தீவிர முயற்சியின் ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்கள். ஜுவாலாமுக்கி ஆகுங்கள். சமயப்படி மனதின் சம்பந்தம் தொடர்பினுடைய கணக்கு வழக்குகள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றை ஜுவாலா சொரூபத்தின் மூலம் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். ஈடுபாடு இருக்கிறது. இதில் பாப்தாதாவும் பாஸ் போட்டு விடுகிறார். ஆனால் இப்பொழுது ஈடுபாட்டை அக்னி ரூபமாக மாற்றுங்கள். உலகத்தில் ஒரு புறம் கீழான நிலை கொடுமையின் நெருப்பு இருக்கும். மற்றொரு புறம் குழந்தைகளாகிய உங்களுடைய சக்திசாலியான நினைவு, அதாவது அன்பின் நெருப்பு ஜுவாலா ரூபத்தில் அவசியமாக உள்ளது. இந்த ஜுவாலா ரூபம் கீழான நிலை கொடுமையின் நெருப்பை முடிவடைய செய்யும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கும். உங்களுடைய அன்பு ஜுவாலா ரூபமாக இருக்க வேண்டும். அதாவது சக்திசாலியான நினைவு இருக்க வேண்டும். இந்த நினைவின் நெருப்பு அந்த நெருப்பை முடித்துவிடும் மற்றும் மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தியின் குளிர்ந்த சொரூபத்தினுடைய அனுபவத்தை செய்விக்கும். எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை அதிகரிக்க செய்யும். ஒரு புறம் எரித்து சாம்பலாக்கும், மற்றொரு புறம் குளிர்விக்கவும் செய்யும். எல்லையற்ற வைராகியத்தின் அலையை பரவச் செய்யும். எனக்கு நினைவு இருக்கிறது, பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று குழந்தைகள் கூறுகின்றனர். இது மிகவும் நல்லது. ஆனால் நேரப்படி இப்பொழுது ஜுவாலா ரூபமாகுங்கள். இதை நினைவு சின்னத்தில் சக்திகளினுடைய சக்தி ரூபத்தை மகா சக்தி ரூபமாக அனைத்து ஆயுதங்களையும் தரித்தவராக காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த மகா சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பாண்டவர்களாக இருந்தாலும் சக்திகளாக இருந்தாலும் அனைவரும் கடலிலிருந்து வெளிப்பட்டுள்ள ஞான நதிகள் ஆவீர்கள். கடல் அல்ல, நதி ஆவீர்கள். ஞான கங்கைகள் ஆவீர்கள். எனவே ஞான கங்கைகளே இப்பொழுது ஆத்மாக்களை தங்களுடைய ஞானத்தின் குளிர்ச்சியின் மூலம் பாவங்களின் நெருப்பிலிருந்து விடுதலை செய்யுங்கள். இதுவே நிகழ்கால சமயத்தில் பிராமணர்களுடைய காரியம் ஆகும். இந்த வருடம் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளும் கேட்கின்றனர். இப்பொழுது சமயப்படி அனைத்து குழந்தைகளும் வானப்பிரஸ்த நிலையில் உள்ளனர். வானப்பிரஸ்திகள் தன்னுடைய சமயம், சாதனம் ஆகிய அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு சுயம் வானப்பிரஸ்தத்திற்கு சென்று விடுவார்கள். அதுபோல நீங்கள் அனைவரும் தன்னுடைய நேரம் என்ற பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தை இப்பொழுது மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்கள். தனக்காக சமயம், சங்கல்பத்தை குறைவாக பயன்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதால் சுயம் தானும் அந்த சேவையின் வெளிப்படையான பலனை அனுபவிப்பதற்கு நிமித்தமாகி விடுவீர்கள். மனதின் சேவை, வார்த்தையின் சேவை போன்ற
அனைத்தையும் விட அதிகமாக பிராமணராக இருந்தாலும் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் வேறு யார் வந்தாலும் அவர்களுக்கு மாஸ்டர் வள்ளலாகி ஏதாவது கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சுயநலமற்றவராகி மகிழ்ச்சியை கொடுங்கள், அமைதியை வழங்குங்கள், ஆனந்தத்தின் அனுபவத்தை சேவித்திடுங்கள், அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். கொடுக்க வேண்டும் மற்றும் கொடுப்பது என்றால் தானாகவே பெறுவது என்பதாகும். யார் வேண்டுமானாலும் எந்த நேரம் எந்த ரூபத்தில் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் எதையாவது பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். மாஸ்டர் வள்ளலாகிய உங்களிடம் வந்துவிட்டு வெறுங்கையுடன் செல்லக்கூடாது. எவ்வாறு பிரம்மா பாபாவை பார்த்துள்ளீர்கள்? போகும்போதும் வரும்போதும் ஒருவேளை யாராவது ஒரு குழந்தை முன்னால் வந்தால், அதாவது அனுபவத்தை அடையாமல் காலியாக செல்ல மாட்டார்கள். யார் வந்தாலும் சந்தித்தாலும் ஏதாவது வழங்கினேனா அல்லது காலியாக சென்றார்களா என்பதை சோதனை செய்திடுங்கள். யாரெல்லாம் பொக்கிஷங்களினால் நிறைந்து இருக்கிறார்களோ அவர்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அளவிட முடியாத இடைவிடாத வள்ளல் ஆகுங்கள். யாராவது கேட்கட்டும் என்பது வள்ளலிடம் இருக்காது. வள்ளல் ஒரு பொழுதும் இவர்கள் கேட்டால் வழங்குவேன் என்று பார்க்க மாட்டார்கள். அளவிட முடியாத மகாதானி மகா வள்ளலாக இருப்பவர்கள் சுயம் தானாகவே வழங்குவார்கள். எனவே மகான் வள்ளலாகி கொடுங்கள் என்பதே இந்த வருடத்தின் முதல் சேவையாகும். நீங்கள் வள்ளல் மூலம் கிடைத்தவற்றை கொடுக்கின்றீர்கள். பிராமணர் எவரும் யோசிக்கக்கூடியவர் அல்ல, ஆனால் சகயோகி ஆவீர்கள். எனவே பிராமணர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் தானம் கொடுக்க வேண்டாம், சகயோகம் கொடுக்க வேண்டும். இது முதல் நம்பர் சேவை ஆகும். மேலும் கூடவே பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளின் மகிழ்ச்சியான செய்தியை கேட்டார்கள். இந்த உலகத்தில் சப்தத்தை பரவச் செய்வதற்கு நிமித்தமானவராக எந்த மைக்கின் பெயரை பாப்தாதா கூறினார்களோ வெளிநாட்டு குழந்தைகள் தங்களுக்குள் இந்த காரியத்தை செய்து விட்டார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார்கள். மேலும் எப்பொழுது திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது அது நடைமுறையில் நடந்தே தீர வேண்டும். ஆனால் பாரதத்தில் கூட 13 மண்டலங்கள் உள்ளன. ஒவ்வொரு மண்டலத்தில் இருந்து குறைந்ததிலும் குறைந்தது அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு சேவாதாரி நிமித்தமாக உருவாக வேண்டும். அவரை மைக் என்றும் கூறலாம் அல்லது எப்படி வேண்டுமானாலும் கூறலாம். சப்தத்தை பரவச் செய்யும் ஒருவரை நிமித்தமாக ஆக்குங்கள். இதை பாப்தாதா குறைந்ததிலும் குறைந்த எண்ணிக்கையாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை பெரிய பெரிய நாடுகளில் நிமித்தமாக கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் மண்டலத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, பெரிய நாடுகளில் இருந்தும் கூட அப்பேற்பட்டவர்களை தயார் செய்து நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளுக்கு உளமாற வாழ்த்துக்களை கொடுத்தார்கள். நடைமுறையில் அழைத்து வருவதற்கான திட்டத்தை பாப்தாதாவிற்கு முன்னால் முதலில் கொண்டு வந்ததற்காக இப்பொழுது வாயின் மூலமாகவும் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாரதத்தில் இன்னும் சுலபமாகும் என்பதை பாப்தாதா அறிந்து இருக்கிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் தரமான சேவை செய்து சகயோகியை சமீபத்தில் கொண்டு வாருங்கள். நிறைய சகயோகிகள் உள்ளனர், ஆனால் குழுவில் அவர்களை மேலும்
சமீபத்தில் கொண்டு வாருங்கள். கூடவே பிராமண ஆத்மாக்களில் இன்னும் நெருக்கத்தில் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு பக்கமும் மற்றும் மதுவனத்தில் நாலாபுறங்களிலும் ஜுவாலா சுரூபத்தினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்காக எதை பட்டி என்று கூறுகின்றீர்களோ அதை செய்யுங்கள். தங்களுக்குள் குழுவில் ஆலோசனை செய்து ஜுவாலா சுரூபத்தின் அனுபவத்தை செய்ய வைத்திடுங்கள். மேலும் முன்னேற செய்திடுங்கள். எப்பொழுது இந்த சேவையில் ஈடுபடுவீர்களோ சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளன அல்லவா, அவற்றில் நேரம் செலவாகிறது, உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. மனமுடைந்தவர் ஆகின்றீர்கள். ஜுவாலாமுகி உயர்ந்த நிலைக்கு முன்னால் இந்த நேரத்தை செலவழிப்பது, உழைப்பது ஆகிய அனைத்தும் பொம்மைகளின் விளையாட்டாக அனுபவம் ஆகும். தானாகவே சகஜமாகவே பாதுகாப்பானவர்களாக ஆகிவிடுவீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள், ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உழைக்கிறார்கள் என்பதை எப்பொழுது பாப்தாதா பார்க்கின்றார்களோ அப்பொழுது அனைவரையும் விட அதிகமாக பாப்தாதாவிற்கு கருணை ஏற்படுகிறது என்று பாப்தாதா கூறினார்கள் அல்லவா. அன்பான ஜுவாலாமுகி ரூபத்தின் குறைவு ஏற்படும் பொழுதே உழைக்க வேண்டியதாக உள்ளது. எனவே இப்போது உழைப்பிலிருந்து விடுபட்டவராகுங்கள். சோம்பேறித்தனமுடையவராக ஆகக்கூடாது, ஆனால் உழைப்பிலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். உழைக்க வேண்டியது இல்லை என்பதால் ஓய்வாக தூங்கிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம். ஆனால் அன்பினால் உழைப்பை அழித்து விடுங்கள், சோம்பேறித்தனத்தால் அல்ல. புரிந்ததா? என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது பாப்தாதாவோ வந்துதான் ஆக வேண்டும். அடுத்து என்ன ஆகும்? பாப்தாதா வருவார்களா அல்லது வரமாட்டார்களா என்று கேட்கிறார்கள். பாப்தாதா இல்லை என்பதை சொல்வது இல்லை, சரி என்று சொல்கிறார்கள். அப்பா என்று குழந்தைகள் சொல்கின்றனர். ஆஜராகிவிட்டேன் என்று தந்தை கூறுகிறார். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது புரிந்ததா? உழைப்பை அன்பினால் அழித்து விடுங்கள். இப்பொழுது அன்பினால் உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாடுங்கள். சோம்பேறித்தனத்தால் அல்ல. சோம்பேறித்தனம் கூடாது. இதை பக்காவாக நினைவு வைக்க வேண்டும். சரிதானே? அனைத்து எண்ணங்களும் பூர்த்தி அடைந்து விட்டதா? ஏதாவது மீதி உள்ளதா? ஏதாவது மீதி உள்ளதா என்று ஜனக்கிடம் கேட்கின்றார். தாதியோ புன்னகைத்து கொண்டு இருக்கிறார்கள். விளையாட்டு முடிவடைந்து விட்டதா? இந்த அறுவை சிகிச்சை கூட என்ன? விளையாட்டிலும் விளையாட்டு. விளையாட்டு நன்றாக இருந்தது அல்லவா? ஒரு நொடியில் புள்ளி சொரூபமாகி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சியை அடிக்கடி செய்யுங்கள். நில் என்று சொன்னதும் நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு மனம் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தியை முழு நாளில் பயன்படுத்தி பாருங்கள். கட்டுப்படு என்று கட்டளை பிறப்பிக்கிறீர்கள், ஆனால் 2 நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது, 5 நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது என்பது கூடாது. ஆகையால் இடையிடையில் கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். நொடியில் நடக்கிறதா, நிமிடத்தில் நடக்கிறதா, நிமிடத்திற்கும் அதிகமாக சமயம் ஆகிறதா? இவை அனைத்தையும் சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். இப்பொழுது அனைவரும் 3 மாதங்களுக்கான சார்ட்டை மேலும் உறுதியாக ஆக்க வேண்டும். சான்றிதழ் பெற வேண்டும். முதலில் சுயம்,
தனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். பிறகு பாப்தாதா கொடுப்பார்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்ம பாலனைக்கு அதிகாரியான ஆத்மாக்களுக்கு, பரமாத்ம படிப்பிற்கு அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, பரமாத்ம பிராப்திகளினால் நிறைந்தவராக இருக்கும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் புள்ளியினுடைய விதியால் தீவிர முயற்சியாளர்களான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு, ஜுவாலா சொரூப விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம் சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான அதிர்வலையை முடிக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக. விளக்கம். எண்ணம் கூட சிருஷ்டியை உருவாக்கி விடுகிறது என்று கூறப்படுகிறது. எப்பொழுது பலவீனமான மற்றும் வீணான எண்ணத்தை செய்கின்றீர்களோ அப்பொழுது வீணான வாயுமண்டலத்தின் சிருஷ்டி உருவாகி விடுகிறது. யார் தன்னுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணங்களினால் பழைய அதிர்வலைகளை கூட முடித்து விடுவார்களோ அவர்கள்தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள். எவ்வாறு விஞ்ஞானிகளின் ஆயுதங்களின் மூலம் ஆயுதங்களை அழித்து விடுகிறார்களோ, ஒரு விமானத்தின் மூலம் மற்றொரு விமானத்தை வீழ்த்துகிறார்களோ, அவ்வாறு உங்களுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணத்தின் அதிர்வலைகள் வீணான அதிர்வலைகளை முடிவடைய செய்ய வேண்டும். இப்பொழுது அப்பேற்பட்ட சேவை செய்யுங்கள். ஸ்லோகன். தடை என்ற மெல்லிய தங்க இழைகளிலிருந்து விடுபடுங்கள். முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள். குறிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. உலகளாவிய யோக தினம். பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் குழுவாக மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக தங்களுடைய பூஜைக்குரிய சொரூபத்தில் நிலைத்திருங்கள். தன்னை இஷ்ட தேவன் இஷ்ட தேவி என்று புரிந்து கொண்டு தன்னுடைய பக்தர்களின் மனவிருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். பார்வையாலேயே விடுவிக்கக்கூடிய, காட்சியை காண்பிக்கக்கூடிய மூர்த்தியாகி அனைவருக்கும் காட்சியளித்து மகிழ்விக்கக்கூடிய சேவையை செய்யுங்கள். ஓம் சாந்தி.